ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 2 விதமான அவல் பணியாரம் பார்க்க போகிறோம். 2 விதமான இன்ஸ்டன்ட் பணியாரம் கூட சொல்லலாம். ஒன்று வந்து அவல் பணியாரம், இன்னொன்று வந்து முட்டை பணியாரம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவல் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க இந்த அவல் பணியாரம். 1 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன். நல்லா 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. 2-3 வாட்டி அலசிட்டு இதை ஊற வச்சுக்கலாம். நல்ல தண்ணியில் 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. 1 கப் அவளுக்கு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு. இப்போ வந்து ஊற வச்ச அவலை கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் குறப்பாக இருந்தால் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சதை கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவலை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இதை அதோட 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அதையும் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நீங்கள் 1 கரண்டி வந்து தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பனியார் சட்டியில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் ஊறணும், 10 நிமிஷம் ஊறுனா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குழியிலையும் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்க்கலாம். நான் இப்போ வந்து நெய் தான் சேர்க்குறேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு குழியிலையும் ஊற்றுங்க. இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பணியாரம் சுட்டு எடுக்கணும். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். நல்லா வெந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுவும் உள்ளே நல்லா வெந்து வந்துடுங்க. நமக்கு இன்ஸ்டண்ட்டான இந்த அவல் பணியாரம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இது வந்து வெள்ளை அவல் இல்லைன்னா சிகப்பு அவலில் கூட நீங்கள் சேர்க்கலாம். சிகப்பு அவல் சேர்க்கும்போது கூடவே ஒரு வெள்ளை அவலும் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த இன்ஸ்டன்ட் அவல் பணியாரத்தை. அவலை ஊற வச்சு நம்ம இதை அரைச்சி செய்ய போகிறோம். அதனால் குவிக்காக செஞ்சிடலாங்க. இந்த மழை காலத்தில் இது ஏற்ற ஒரு ஹெல்த்தியான ஒரு பணியாரமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம முட்டை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க. வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை, சுகர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்க்கலாம். ஒரு 3 அளவுக்கு நான் முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து நல்லா மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம பனியார சட்டியில் ஊற்றலாம்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பணியார சட்டியில் ஊற்றலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பணியார சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு குழியிலையும் ஊற்ற ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பணியாரத்தை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போடுங்க. நல்லா பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால எல்லாம் நல்லா கலர் நல்லா கோல்டன் கலராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க இந்த இன்ஸ்டன்ட் 2 பணியாரத்தையும். ஒன்று வந்து அவல் வச்சு செஞ்சுருக்கோம், இன்னொன்று வந்து முட்டை பணியாரம் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.